இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து அந்த சீனில் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு எப்போவுமே இந்த படத்துலலாம் வந்து நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடுவோம். இப்போ ரியல் லைஃப்பில் கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போவோம். ஏதோ ஒன்று பாட்டு பாடிட்டே போவோம். அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா அது நம்ம அறியாமல் தான் பாடுறோம். ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றதை வந்து அது நாங்கள் சும்மா அதை பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னது தான் தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே வைக்கல. அது ஒரு சின்ன அந்த சீனோட ரிலேட்டடாக சும்மா ஜாலியாக, ஐயோ இந்த பாட்டை பாட்டா தப்பாயிடுச்சோ, அது ஒரு நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அந்த ஒரு டயலாக் மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது ஃபுல் சீனை பார்த்தா அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த இதை பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து போலீஸ்காரை வந்து கைதி காப்பாற்றுவார், இதில் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை, அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் வேற மாதிரி விஷயம். இது என்னுடைய படம் வந்து கைதின்னா எல்லா படத்துலையுமே கைதிகள் போலீஸுன்ற விஷயம் எல்லா படத்துலையும் தொட்டு வந்துட்டு தான் இருக்கு. தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு அத்தா கிட்ட. ஆமாம், அது தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதான் கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறது நிறைய படத்தில் வருது. ஆனால் அதோடைய ஜானர் வேறு, இதோடைய ஜானர் வேறு. அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. புரியுது சார். சார், இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்லேயும் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போனதே கிடையாது. ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. என்ன காரணம் சார்? உண்மையை சொன்னேன் சார். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா, இங்கே வந்து நீங்கள் தான் சொன்னீங்க வாழ்த்தினே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. இது என்ன காரணம்? என்னோட படம் என்ன, இப்போ எங்கள் படம் வந்து அவர் நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன். இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுனே தெரியாமல் பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம படம் எடுத்தோம், அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. அவ்வளோதான். அஜ்மல் சார், ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம். யோகி பாபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேர்த்துக்கு இல்லாமையோ ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகி பாபு நடிக்கணும்னு போட்டுடுறாங்க. அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா அது அவரே நடித்த படமாட்ட ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு போவார். அதனால் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு. நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். சின்ன ஒரு அரை நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார். அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான். பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கால் ஷீட்டாவோ சம்பளமாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை. தேங்க்யூ. அஜ்மல் சார், பார்த்தீங்கன்னா டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லும்போது அவர் இல்லை இதை நான் போடுறேன், நீங்கள் அதை போடுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் சொன்னது வருதா, ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன். அஜ்மல் சார் ஒரு நிமிஷம் இருங்க, மைக் தரேன், இன்னொரு மைக் கொடுங்க. அஜ்மல் சார், ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க, அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போதும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க. நடுவில் கோட் நடிச்சிங்களே, ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா? நிறைய கிடச்சிச்சு. இல்லை, அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டராக பண்ணியிருக்கோம். இது முழுசாக கேரக்டராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறேன். அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள். அஞ்சாதையும் சரி, கோவும் சரி. ஆமாம், ஹீரோவை பண்ணனால அது வந்து விஜய் சாருக்காக, வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம். அதனால தான் அப்படி பேசுனேன். சிவனை வாரம் 10 படம் வருது. ஏற்கனவே விஷால் சார் பீரியட்ல இருந்தப்ப ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ உதயா சாருக்கு தெரியும். இப்போ அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு வந்து உதவியாக இருக்கும். ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன? ஆனால் இப்போ வந்து செய்யறதுக்கு நாங்கள் ரெடி, மீதியை பன்னீர் உதயான்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோம், அதில் ரெடியாக இருக்கும். யார் ரெடியாக இல்லையோ அவங்க தான் அது வரணும். இல்லை, வாரம் 10 படம். ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரொம்ப ஆக்டிவாக தானே இருக்குது. இதோட விஷயங்கள் வந்து இங்கே பேசுகிற இல்லை. ஏன்னா இங்கே எல்லாம் உண்மை என்னன்னா இங்கே எல்லாம் வந்து இங்கே தான் பேசுறீங்க. 10 படம் வருது 10 படம் வருதுன்றீங்க.
பட் நீங்கள் அங்கே புலிஸ் கவுன்சிலில் ஈஸி மெம்பராக இருக்கிறதால ஏன் அதை பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இல்லைண்ணா, அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்களில், மீட்டிங்கில் நடக்கிறதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும். அது ஒரு நாம்ஸ் இருக்குது. அது வந்து அங்கே தான். பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க, இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தா இருக்குது. வெளியே பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் சாரம் மட்டும் சொல்ல, எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நாங்கள் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. பாகுபாடு எங்களுக்குள்ளே யாருக்கிட்டையும் இல்லை. அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பாக அது மூஞ்சில் அடித்த மாதிரியான நிகழ்வுகள் வரும். ஏன்னா நல்லது நடக்கும். கண்டிப்பாக சார், ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லது நடக்கும். இல்லை அது இல்லை பதில் தான். இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இல்லை, அதுதான் உண்மை. சீக்கிரம் ஒற்றுமை ஆகிடும். சார் உதயா சார், ஒரு கேள்வி. இது இப்போ நிறைய பேன் இண்டியா படங்கள் வருது. இந்த படத்துலையும் வந்து டைரக்டர் கன்னட படம் 5 படம் பண்ணியிருக்காரு. கன்னட நடிகர்களாக நடிச்சிருக்காங்க, பிரிய நடிகர்களாக நடிச்சிருக்காங்க, ஹீரோயினும் கன்னடம். இந்த படமா தமிழில் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க? வேறு கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த பஸ்ஸு ஃபைட் ஒன்று சொன்னீங்க, அதுக்கு மட்டுமே 1.5 கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது. அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்தில் இருக்குமா? அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு? கண்டிப்பாண்ணே. இது வந்து பஸ் ஃபைட் வந்து அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு. பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவை. இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும் போது அதான் சொன்னார், சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம். 3 பேர் ப்ரொடியூசராக இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை. நல்லா பிரமாதமான ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது. அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டுனவர் செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டினார். அவருக்கு நான் அதான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. லைவாக பார்த்தோம். லைவாக அந்த ஷாட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளாக வேண்டிட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் தான் படம் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டது வந்து இது வந்து கன்னடத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது, பெங்களூரில் வந்து ரிலீஸ் ஆகுது, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்க. அந்த தமிழில் தான், நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கேரளாவிலும் ரிலீஸ் ஆகுது, அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது. படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டாக அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிங் போகுது, தெலுங்குலையும் பிளான் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில் இருக்குது. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினா அது கண்டிப்பாக பேன் இண்டியா ஃபிலிம் தான். உங்கள் கையில் தான் பேன் இண்டியா ஃபிலிம் ஆகிறதே இருக்குது. ஒரே சார் லாஸ்ட் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார். என்னன்னா நீங்கள் 2 பேரும் வேறு சங்கத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்க ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு. ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க, பெரிய படங்களும் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார்? அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார், 100% தேவை தான். அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்லையாக இருக்கலாம், ஒரு மலேசியாவில் இருக்கலாம், இல்லைனா வேறு லாங்குவேஜில் இருக்கலாம், இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க. தேட்டரில் மட்டும் வராதிங்க, வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து, விஷால் சாரோட கருத்து, அதை அவருடைய வரவேற்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரிகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல், ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல், பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அது அந்த மாதிரி மட்டும் போகாமல் அதை மட்டும் தவிர்த்துனா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க. சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றதான் என்னுடைய ஆசை. சார் உதயா சார், இல்லைண்ணா கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க, திட்டுறதுனா ஒரு 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொன்னோம். வேற ஒன்றும் சொல்லு சார் கொஞ்சம் பேர் ஏமாந்து தேட்டருக்கு வந்துடுவாங்க, படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸு பிடிச்சி போய் ஓடிச்சுன்னா அதை வர விடாமல் பண்ணிடுறவன்றது தான் கொஞ்சம் லேட். அதாங்க நான் தான் பாராட்டுறது உடனே பாராட்டுங்கன்னு சொன்னேன். திட்டுறதுக்கு தானே 3 நாள் கழிச்சு திட்டத்தை சொல்கிறோம்.
அதான் சொல்கிறேங்க, அந்த ஒரு ஷோ ஓடுறதையும் திட்டி விட்டு அதை கெடுத்து விட்றாதீங்க, திட்டுறதை 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்கிறேன். அதான் மேட்ரு. திருப்பி ஓடுறதே ஒரு ஷோ தான், அது நீங்கள் ஓடுற ஓட்டில் அதுக்கு வர மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ணுறது? சார் உதயா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரே கேள்வியில் 2 கேள்வி. அதாவது உங்கள் அப்பா வந்து இப்போ கலைஞர் கூடலாம் இருந்தவர், தமிழ்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து திருநெல்வேலின்னு ஆரம்பித்து கடைசி படம் கூட தமிழில் உத்தமராஜா அந்த மாதிரி வச்சிங்க. இப்போ என்ன அக்யூஸ்ட்னு மாறிட்டீங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து அஜ்மல், பவன், இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர், உங்கள் நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லாக தெரியாதா? அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? முதல் கேள்வி வந்து அப்பா, அது ஒரு பக்கம். என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு. இப்போது இது டைரக்டரோட ஆப்ஷன். இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு. அதனால இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன்பட்டானே ஸோ கண்டிப்பாக இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை. இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நம்பர் 1. அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு, அஜ்மல் பிரதர் இருக்கிறாரு, ஜான்விகா இருக்காங்க, எல்லாமே. சார், ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்கும். கதைக்கு என்ன மீட்டரோ அந்த மீட்டரை கரெக்டாக இப்போ டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு. இது நான் மட்டும் இல்லை, இதில் நடித்த எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக கண்டிப்பாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும், அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். நம்பி தான் அது டேரக்டரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 90%ஆவது பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்கு அதில் வருது. ஸோ அதனால் எத்தனை இன்றைக்கி வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும். என்னை வரைக்கும் வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்ணுறதை விட எல்லாரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ணுற போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம். மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார்ஜி, நம்ம படம் வந்து எக்கோ, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிழற்குடை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் கொடுக்குறீங்க. ஆனால் தொடர்ந்து படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல. டாம்னு நடிக்கிறவங்கலாம் தொடர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் மெலடியும் சரி, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பிரமாதமாக கொடுக்குறீங்க. என்ன காரணம்? செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை வரலையா? சூஸியாக பண்ணுறேன் சார். நான் ரொம்ப சூஸியாக பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் கேட்டு ஆன்ல இருக்கா உதயா? சாரி, ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட். உதயா, நீங்கள் வந்து எனக்கு உங்களோட ஹால்மார்க் பர்சனாலிட்டி, ஃபெயிலியர்ஸ் ஹேவ் நெவர் டிட்டர்ட் யூ. தேங்க்யூ சார். லைக் எ ஃபினிக்ஸ் ஃப்ரம் த ஆஷஸ், எவ்ரி டைம் யூ கம் அப். எங்களோட விஷஸ் என்றைக்குமே இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் அக்யூஸ்டு வந்து நீங்கள் இந்த லுங்கி மடிச்சினது, யூ ஆர் ஆல்வேஸ் அ ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன். இது உங்களோட லைஃப்பில் மைல்கன் மூவியாக கண்டிப்பாக இருக்கும், என்னோட பர்சனல் விஷஸ். அப்புறம் நிக்கில் முருகன் நீங்கள் ப்ரைஸ் பண்ண எனக்கு ஆச்சரியமே கிடையாது. 95லேருந்தே அவரோட துடிப்பை பார்க்குறேன், இதே துடிப்பை. அரும்பு மீசையில் இருந்தார், நல்லா வளர்ந்துருக்கார். அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அவர் படங்கள் மட்டும் ஜெயிக்கணும் இல்லை, எல்லா PRO படங்களும் ஜெயிக்கணும் மனதார விரும்பக்கூடிய மனுஷன். அந்த மாதிரி ஒரு ரேர் பர்சன், நல்லா தெரிஞ்சதுனா நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அவன் பர்சனல் விஷஸ், ஐ எம் டர்னிங் 70 on August. என்னோட பர்த்டே விஷஸ் டு த ஹோல் யூனிட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். எல்லா விஷஸ் சார். தேங்க்யூ சார். டேரக்டர் சார், சமீப காலமாக பார்த்துருப்பீங்க, காவல்துறையை பற்றி பேடாக தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அக்யூஸ்டு போலீஸை காப்பாற்றுதா இல்லை போலீஸ் அக்யூஸ்டை காப்பாற்றுதா? இது நான் வந்து இந்த காவல்துறையை பற்றியோ அவங்கள பற்றியோ இல்லை தப்பாவோ கரெக்டாகவோ சொல்லலை. எல்லா இடத்துலையுமே எந்த இடமா இருந்தாலும் இப்போ சார் சொல்கிற மாதிரி எல்லாருமே அக்யூஸ் தான், எல்லாருமே நல்லவங்க தான். அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தனை எப்படி மாற்றுதுன்றது. இதில் இந்த ஃபிலிம் there is a good cop and a bad cop also அப்படியும் இருக்காங்க. படத்தோட மெயின் அக்யூஸ்ட், அதாவது மெயினாக A1 A2ன்னு சொல்லுவோம் இல்லையா, A1 அவரு, A2 இவர். உதயா சார், நீங்கள் திருநெல்வேலி படத்தில் வந்து அறிமுகமானீங்க. அந்த படத்தில் தான் இங்கே இருக்கு விவேக் சாரும் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பித்து அவருக்கும் ஒரு தனி இது பண்ணார். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், அவரோட நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறது, அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது, என்னோட ஆடியோ லான்ச் இருக்கும்போது ஃபீல் பண்ணது, ஒன்று எங்கள் அம்மா இல்லை, இன்னொன்று விவேக் சார் இல்லை. இந்த 2 தான். ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் 6 பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த 6வது நண்பர் தான் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில். ஸோ அவர் இல்லைன்றது என்னால் இன்னமும் ஜீரணிக்க முடியல. மிகப்பெரிய ஒரு கலைஞன். எனக்கு வந்து என்னுடைய கேரியரில் எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து, உதயா
நீ ஜெயிக்கணும். நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அம்மாக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி மீனாட்சி சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவேக் சாரும் எனக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும். நான் இன்றைக்கும் மிஸ் பண்ணுறேன். என்னால் விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியும்னு தான் நான் விவேக் சாரோடைய அந்த நினைவு அந்த டைமில் ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன். சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும்னு. அப்போது அண்ணன் பூச்சிமுருகன் இருந்தாங்க. அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சிமுருகனும் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து அதுக்கு ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்றைக்கும் நான் அதை நன்றியை சொல்லிக்கணுன்றதே என்னுடைய ஆசை. சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு பார்க்கும்போது நான் ஒரு துரும்பாக இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம். அதாவது ப்ரொடியூசர் வந்து நீ வந்து கரெக்டாக பேட்டா செட்டில் பண்ணு அப்படின்னு ஓடி அந்த இதில் அந்த ஃபோர்ஸில் தான் போனேன். பேட்டா செட்டில் பண்ணுங்க சார், பணத்து பேமெண்ட்டை கொடுங்க சார், டென்ஷன் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டார். இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. இல்லை சார், இல்லைல்ல நான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்போ. தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. ஒரு நிமிஷம் உட்காருங்க. இந்த குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு விஷுவல்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் போயிடலாம் சார். ஸ்டாண்டிங்